திஸ் இஸ் ஷர்பலக்ஷ்மி. இந்த வீடியோவில் 2020க்கான மோட்டிவேஷ்னல் கவிதை எங்கள் சித்தி எனக்காக எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் எல்லா உமன்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் பிறந்த தமிழ்குடியின் தலைமகளே, இதோ 2020க்குள் நுழைய மீதம் இருப்பது 2 தினங்கள் மட்டுமே. கடந்து போன காலங்கள் இன்பத்தை இடைவெளி விட்டும் துன்பத்தை தொடர்ச்சியாகவும் வழங்கி இருக்கலாம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். 2020 புதிய பூபாலம் பாடி சாதனை பக்கங்களின் முதல் சுழியை முத்தாய்ப்பாய் போட்டு எழு. கனவுகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போன கால்களுக்கு வெற்றி என்னும் கழும்பு பூசு. கழித்து எழு. உன் விரல் நுனியில் தூரிகை பிடித்து சாதனை படைக்கும் காரிகையே, கண்மணியே, இதோ புதிய விடியல், புதிய வெளிச்சம், புதிய வாழ்க்கை, புதிய நேசம். ஒரு முறை மூச்சை உள்ளே இழுத்து மெல்ல மூச்சு விடு. வருங்கால வசந்தத்தை சுகமாய் நுகர்ந்து உன் இறைப்பைக்குள் இருத்திவை. நுரையீரல் முழுக்க லட்சம் ரோஜாவின் நறுமணம் கமழ்ந்து வெளிவரும். அந்த சுகந்த நறுமணத்தால் உறவுகளை கிறங்கச் செய். உன்னை உள்ளங்கையில் தாங்கி உயிர் வரை உன்னை வாங்கி தாயாய் தாரமாய் யாதுமாய் உன்னை ஏந்த யார் வேண்டுமானாலும் வரலாம். பெற்றெடுத்த மண்ணையும் ஈன்றெடுத்த வயிறையும் பெருமைப்பட செய்வாய் நிச்சயம். நீ கிடைத்தது வரமென்றும் நீ இறைவனின் தவமென்றும் கூறச் செய்வாய். தலைமைகளே, இது சத்தியம். எஸ், கவிதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மக் ஒர்க் பண்ணுவோம், அதில் டீட்டெயில் டிசைனிங்க்கு கோன் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கோனோட டிப்பு ரொம்பவே போல்டாகிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹோல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷீட், அதாவது நான் செலோ டேப்பை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட டிப்போட கார்னர்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டுவர்ட் டவுன் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த டிப்பு சின்னதாகும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே ரேப் பண்ணிகிட்டே வாங்க. டுவர்ட் டவுன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் ஃபைனராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ்லாம் ரொம்பவே தின்னாக கிடைக்கும். இது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டிசைன்ஸும் உங்களுக்கு ஃபைனர் லைன்ஸாக கிடைக்கும். எஸ், ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்திருக்கிறதுக்கும் அடுத்ததுக்கும் ரொம்பவே தின் லைன்ஸாக நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னா ஸ்டோன் ஃபிக்ஸிங் தான். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்காது, ஈக்குவல் ஸ்பேஸிங்காக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வைக்கும்போது அலைன் ரஃபாக பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்பயுமே அந்த ஸ்டோன்ஸ் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஸோ தேர்ட் டிப் இந்த மாதிரி நீடில் தான். நம்ம நோட் புக் தைக்கிறதுக்கெலாம் ஊசி இருக்கும், அதை இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ரப்பரில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சொருவி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டிப்பை வச்சு ஒரு வாட்டி நல்ல குத்தி விட்டுட்டு அதோட பேக்கை அதில் அந்த பேக் ஏரியாவை அதில் நல்லா பின் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி உங்களால் அந்த டீட்டெயில் டிசைன்ஸ்லாம் நம்ம ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஃபாயிலில் ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த டூல் நான் ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நத்திங் பட் நான் ஒரு நோட் புக் நீடில் ஒரு ரப்பரில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிசைன்லாம் போடும்போது உங்களுக்கு ரெண்டும் ஒட்டிடுச்சு அப்படின்னா அதை வச்சு அழகாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். உங்களோட நியூ இயரோட ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.